ஹலோ கைஸ், வாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. 2 கிளாஸ் கருப்பு எள் போடுங்க. வெள்ளை எள் போடக்கூடாது, கருப்பு எள் போட்டுக்கோங்க. ஒரு தவா எடுத்துட்டு இந்த வேர்க்கடலையும் கருப்பு எள்ளையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த எள் பொரியணும், அது அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எள் நல்லா பொரியணும், தீஞ்ச வாசனை வரக்கூடாது. இந்த வறுத்த வேர்க்கடலை தோல் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டம்ளர் ராகி மாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 டம்ளர் வேர்க்கடலை, 2 டம்ளர் எள், 4 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1:1:2 ப்ரொபோர்ஷனில் கூட போடலாம். அதாவது 1 டம்ளர் எள், 1 டம்ளர் வேர்க்கடலை, 2 டம்ளர் ராகி மாவு. அங்கே ரெசிபிக்குள்ளே போடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச ராகி மாவை இது மாதிரி தவாவில் போட்டு நல்லா சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4லேருந்து 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை போட்டு அரைச்சிடுங்க. நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு ஆஃப் கிரைண்ட் மாதிரி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் சொன்ன பொருட்கள்லாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கணுங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி இது. 4 கப்பு ராகி மாவுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ராகி அடையை இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. திருப்பி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ராகி அடையும் அதுக்கப்புறம் வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அந்த பவுலில் கொட்டிடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லானா பிளாக்காக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை, எள், ராகி அடை, அப்புறம் இந்த முந்திரி, பாதாம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கூட 2 to 3 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்னால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து வேணும் இது மாதிரி பால் மாதிரி பண்ணுறேங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான், ராகி லட்டு ரெடி.